சரியா? அங்க இருக்கிற மக்கள் நான் இதுக்கு முதல்லயே ஒரு பேட்டியில சொன்னது. சின்ன பிள்ளைங்க வந்து அதாவது தோட்டப்புறத்துல இருக்க தமிழ் மக்கள் வந்து தமிழ் பிள்ளைகள் வந்து போஷாக்கு குறைபாடா இருக்காங்க. அதாவது 2 வாரத்துக்கு ஒருக்கா தான் அவங்க வந்து மாமிச உணவு சாப்பிடக்கூடிய நிலைமை இருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி இருக்குது. அப்ப அந்த அளவுக்கு வாரத்துக்கு அந்த மாவட்டத்துல அரசியல் செய்த அரசியல் கட்சிகள், அவங்களுடைய மேட்டுக்குடித்தனமான அரசியல் கட்சிகளும் சரி, அவர்கள் இதுல பெருசா பேசுவாங்களே, அதுல இருக்க பிரதான கட்சிகள் சொல்லுவாங்களே, இந்திய அரசாங்கமே நம்ம கையில தான் இருக்குது. நாங்க இந்திய அரசாங்கத்துக்கிட்ட போய் என்ன வேணாலும் பேசலாம். மாசத்துக்கு ஒருக்கா இந்தியன் எம்பசிக்கு போய் அம்பாசிடர் போய் மீட் பண்ணிட்டு வருவாங்க. மீட் பண்ணி என்னத்த பேசுனாங்க? இந்த மக்கள்கிட்ட செயற்பாடு வந்து அரசியல் தான் பண்ணியிருக்காங்க. இல்லாட்டி இந்த நிலைமை வருமா? மலேசியால இருக்கிறவங்க வந்து அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியா அபிவிருத்தி அடைந்திருந்தா ஏன் நம்மளால முடியல? இந்திய அரசாங்கத்துல ஏதோ மாகாணத்துல இருக்கிற சாதாரண மனுஷன் கொடுக்குற ஒரு ஒரு டேக்ஸ்ல வர காசுல இந்திய அரசாங்கம் நம்மளுக்கு வீடு கட்டி கொடுக்குது. போய் போய் பாருங்களேன், இந்திய அரசாங்கம் கட்டி கொடுத்த வீடுல அதுக்கு அந்த அரசாங்கமும் பங்கு இருக்குது. எவ்வளவு ஸ்டாண்டர்ட்ல கட்டி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒரு சிலர் நானும் என் பக்கத்துல போய் பார்த்தேன், வீடு இருக்குது, டாய்லெட் கட்டி ஃபுல்லா முடிச்சில்ல. ஒரு சிலர் சொல்றாங்க, இல்ல இதுக்கு வந்து எங்களுக்கு இது சொல்லல சார், எங்களுக்கு வந்து சொல்றாங்க, அண்ணே இது வந்து நீங்களே கரண்ட் தண்ணி பில் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. சாதாரணமா ஒரு கரண்ட் மின்சார வசதியோ அல்லது நீர் வசதியோ எடுக்கிறதுக்கு இப்போது சாதாரண இந்த ரெண்டு செய்யறதா இருந்தாலும் 50,000க்கு மேல அரசாங்க சார்ஜஸே வரும். சாதாரண ஒரு மக்கள் அதனால என்ன முடியும்? நிதி உதவியில செய்யற வீடுங்களுக்கு நடந்த ஒரு இன்னொரு கதையை சொல்றேன். அங்க ஏரியால இருப்பாங்க, இப்ப எஸ்டேட்ல இருக்கிறவங்களோட வீட்டுல எல்லாம் ஆம்பளைங்க எல்லாம் வர சொல்றாங்க. வர சொல்லி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அப்ப டிவிஷன் லோவர் டிவிஷன் இருக்கும். அப்ப டிவிஷன்களுக்கு எல்லாம் சில நேரம் வாகனங்களால போக முடியாது. ஒரு டிராக்டரால மட்டும் போகக்கூடிய சூழ்நிலை தான் மலையகத்துல இருக்குது. இவங்க இந்த வீடு கட்டக்கூடிய சாமான்கள் கொண்டு வர நேரம் இவங்களை வந்து ஒரு லேபர்ஸா யூஸ் பண்ணி கொள்றாங்க. அவங்களும் என்ன நினைக்கிறாங்க, தங்கட வீடை தானே கட்டுறாங்க, நாங்க உதவி செய்வோம். ஆனா நீ வீடை கட்டுறதுக்கு ஃபுல் பட்ஜெட் கொடுக்குற, எல்லாத்துக்கும் சேர்த்து தான், இங்க இருக்க சாமான் டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நீங்க சாமான் கொடுக்குறீங்க, பட்ஜெட் கொடுக்குறீங்க. அப்ப அந்த காசெல்லாம் யார்கிட்ட வயிற்றுக்கு போகுது? ஸோ அந்த ஒரு நிலைமை தான் மலையகத்தில் இருக்குது. எங்களுடைய இதுக்கு மேலேயும் வந்து இந்த எங்களுடைய மலையக மக்களாகட்டும் சரி, இந்த மேட்டுக்குடி அரசியல் செய்யற இந்த மாவட்ட ரீதியா இருக்கிற அரசியல்வாதிகளும் சரி, இல்லாட்டி அவங்க வந்து தாங்க வந்து இந்திய அரசாங்கத்துடைய பெரிய கைப்புள்ளிகள், நாங்கள் என்ன செஞ்சாலும் செய்ய முடியும் சொல்ற இந்த வீண் பேச்சுகளை நம்பி இருக்கிறத விட யதார்த்தத்தை நம்பி எங்களுக்கு அந்த இப்ப எங்களுடைய தேசிய அமைப்பாளர் எப்பயும் சொல்றது ஒண்ணுதான், ராம் நீங்க ஏரியாவுக்கு போங்க, வேலை செய்யும். நாங்க இதுக்கு மேலே நாங்க வந்து ஒரு கூட்டணியை நம்பி இருக்கக்கூடாது.